Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோவை வச்சுட்டு ஒரு ரெசிபி பார்க்க போறோம். கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஸ்நாக். ஸோ அதுக்கு நான் கொஞ்சமாக பொட்டேட்டோவை பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரெட்டை வந்து நல்லா பொடி அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பொடியாக பண்ணதை அரை கப் போட்டு உள்ள கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பொடி ஒரு இவ்வளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணுங்க. போட்டதுக்கப்புறம் இது எல்லாம் நல்லா பெனஞ்சுக்கணும். ஸோ கைஸ் அதுக்கப்புறம் நல்லா பெனஞ்சிட்டு ஒரு இது மாதிரி ஒரு சப்பாத்தி தேய்க்கிற இதை எடுத்துட்டு அதில் கோதுமை மாவு அப்ளை பண்ணி நம்ம வச்ச மாவை இந்த மாதிரி மேலே போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கணுங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு நமக்கு பிடிச்ச ஷேப்பான இதை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்மைலி வேணும் அந்த மாதிரி கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்மைலியோட மவுத்துக்கு ஒரு ஸ்பூனில் ஸ்மைலி. ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பு இந்த மாதிரி ஷேப் தேவைப்பட்டுச்சுன்னா அது மாதிரி ஷேப் ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி அதுக்கு மூஞ்சி போடுறோன்னா இந்த மாதிரி அதே மாதிரி மறுபடியும். ஸோ கைஸ் நம்ம பண்ண இதையே எண்ணெயை நல்லா காய வச்சு அதுக்குள்ளே நம்ம செஞ்ச அந்த ஸ்மைலி அந்த ஸ்கொயர் அந்த ஷேப்ஸ் எல்லாம் எண்ணெய்க்குள்ளே போட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுக்கணும் கைஸ். காஞ்ச எண்ணெயில் போடணும் இந்த மாதிரி ஸோ கைஸ் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம அந்த செஞ்ச ஸ்மைலியை வெளியே எடுத்துடலாம். இவ்வளோதான் கைஸ், நம்ம செஞ்ச கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஸ்நாக் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.